சரிங்க. இந்தியன் எக்கனாமி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். சுதந்திரத்திற்கு முன்பு பின்பு இந்திய பொருளாதாரம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கு வந்து நேற்றே நம்ம வந்து சில எக்ஸாம்பிள் வந்து நான் பேசியிருந்தேன் சப்ஜெக்ட் பேசும்போதே. இந்தியா வந்து கலோனியலிசம், இந்த காலனி ஆதிக்கத்திற்கு அடிமையான ஒரு நாடு. கிழக்கிந்திய கம்பெனின்னு வந்துட்டு பிறகு வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்க்கு கீழே நேரடியாக வந்து ஒரு அடிமை நாடாகவே இருந்திருக்கும். அவர்களுடைய தவறான பொருளாதார கொள்கைகள் எல்லாம் என்ன பண்ணுச்சுன்னா, இந்தியாவுக்கு வந்து இந்தியா இன்ஹெரிட்டட் இட்ஸ் பாவர்ட்டி ஃப்ரம் பிரிட்டிஷ் ரூல் அப்படின்னு தான் நேற்று நம்ம வந்து பார்த்தோம். சும்மா மேலே ஒரு இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப் இது. இந்தியன் எக்கனாமி டியூரிங் தி பிரிட்டிஷ் பீரியட். நம்ம தெளிவாகவே நேற்று இந்த கதையும் சொன்னேன். அப்போது இந்தியா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மிக செல்வம் மிகுந்த ஒரு நாடாக இருக்குது. இந்தியா கூட வணிகம் செஞ்சால் நம்ம கண்டிப்பாக நல்லா சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு பல நாடுகள் இந்தியாவை தேடின்னு வராங்க. அதில் முதன்மையான வந்தது பார்த்திங்கன்னா, வாஸ்கோடகாமா வர்றது, கேலிக்கட்டுக்கு வராரு. இவர் வந்து போர்ச்சுகல் என்கிற நாட்டை சேர்ந்தவர். வாஸ்கோடகாமா இது ஹிஸ்ட்ரியிலலாம் கூட மிக முக்கியம். எங்கே வந்தார்னா கேலிக்கட்டுக்கு வந்தார். அவரை கிங் ஜாமுரின் வந்து வரவேற்றார். மே 20, 1498 இந்த டேட் இதெல்லாம் கூட மிக முக்கியம் ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போது. அடுத்தது போர்ச்சுகீஸ் என்ன பண்ணுறாங்க, ஹேட் ட்ரேடட் இன் கோவா ஆஸ் இயர்லி ஆஸ் 1510. கோவா வந்து 1510 என்ன ஆச்சுன்னா கிட்டத்தட்ட அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வந்துடுச்சு அப்படின்னு வந்து பார்ப்போம். நம்ம பிஜப்பூர் சுல்தானிடம் இருந்து அவர்கள் கைப்பற்றினார்கள் அப்படின்னு வரும். 1510 கோவா அவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அடுத்தது 1601 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, பிகன் தேர் ஃபர்ஸ்ட் இன்ரோட்ஸ் இன்டு இந்தியன் ஓஷன். இன் 1614 இன்ரோடுனா இந்தியன் ஓஷனுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அந்த தரைவழி போக்குவரத்து சில்க் ரூட் வந்து பிளாக் ஆகிடுச்சு. ஒட்டோமன் எம்பையர் டர்க்கியை ரூல் பண்ணவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த டர்க்கியை ரூல் பண்ணது வந்து ஒரு முஸ்லீம் எம்பையரு. அந்த பக்கம் யூரோப்பில் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கிறிஸ்டியானிட்டியை வந்து பேஸ் பண்ண நாடுகள். அதன் காரணமாக தான் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வந்து என்னுடைய நாட்டு வாயிலாக போகாதீங்கன்னு சொல்லும்போது கான்ஸ்டான்டினோபிள் இப்போதைய இஸ்தான்புல் பிளாக் ஆன உடனே அவர்களால் வந்து லேண்ட் ரூட் யூஸ் பண்ண முடியல. அந்த லேண்ட் ரூட்டுக்கு மேலே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டான்டினோபிள் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு 2 கடல் சேரக்கூடிய இடத்துல வந்து மீட் ஆகிருக்கும். ரொம்ப மெலிசான இடம், அதுக்குள்ளே வந்தால் தான் ஒரே வழி. அதுக்கு மேலேனா மறுபடியும் வந்து ஃபுல்லாக இந்த ரஷ்யா அது இதுன்னு சொல்லிட்டு பனி பிரதேசமாக இருக்கக்கூடிய இடம், அதுக்குள்ளே வர்றதும் கஷ்டம். அதன் காரணமாக தான் என்ன பண்ணுறாங்க, சரி சீ ரூட் தேடலாம் அப்படின்னு முயற்சிகள் நடந்தது. இங்கிலீஷும் என்ன பண்ணிட்டாங்க, 1601 வந்து அவர்களுடைய வணிகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது இன் 1614 சர் தாமஸ் ரோ ஜஹாங்கீரிடம் இருந்து பர்மிஷன் வாங்கினார். அதன் வாயிலாக என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபார் செட்டிங் அப் ஃபேக்ட்ரிஸ் அண்ட் ஸ்லோலி மூட் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லும்போது இங்கே என்ன ஃபேக்ட்ரிங்க போட்டாங்க, சுகர் ஃபேக்ட்ரியா, டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரியா, என்ன ஃபேக்ட்ரி போட்டாங்க? சொல்லுங்க, தப்பா இருந்தா கூட சொல்லுங்க. என்னங்க, ரைஸா? ஸ்பைசஸ் ஃபேக்டரினா அவங்க ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அந்த இடம், ஒரு குடோனுக்கு பேர் தான் இவங்க என்ன சொல்றாங்க இந்த இடத்துல ஃபேக்டரிங்கிறாங்க. ஃபேக்டரினா இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் ஃபேக்டரி மாதிரியெல்லாம் அங்கே எதுவுமே இல்லை. மாடர்ன் ஃபேக்டரி பெரிய மெஷின் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் இப்போ ஃபேக்ட்ரிங்கிறோம். அப்போது வந்து இங்கே நம்ம படிக்கக்கூடிய அந்த ஹிஸ்ட்ரியில் படிக்கக்கூடிய ஃபேக்ட்ரி, இதே செட்டப் ஃபேக்ட்ரி அப்படின்னா ஒரு குடோன். அந்த குடோனுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, வெளிநாட்டில் இருந்து கொண்டு வந்த பொருட்களை பாதுகாப்பாக வைப்பதற்கும், இந்தியாவில் இருந்து அவர்கள் பொருள் ஈட்டியதோ அல்லது வேறு ஏதோ பொருள் வாங்குறாங்கன்னா அதை பாதுகாப்பாக வைப்பதற்கு யூஸ் பண்ணது தான் ஃபேக்ட்ரி. ஒரு இடம், ஒரு குடோன் தான் இங்கே ஃபேக்ட்ரின்னு சொல்கிறோம். அடுத்தது 100 years after Battle of Plassey, the rule of East India Company finally did come to an end. அது நமக்கு தெரியும், பேட்டில் ஆஃப் பிளாசி வந்து 1757 நடக்குது. அடுத்தது வந்து 1857 அவர்களுடைய ரூல் வந்து முடிவுக்கு வந்தது. இதன் பிறகு என்ன ஆகுதுன்னா, 1858 பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ஒரு லா பாஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் வந்து அவர்களுடைய நேரடியான ஆட்சியை வந்து கொண்டு வந்துடுறாங்க. passed a law through which the
power for governance of India was transferred from EIC. Mute பண்ணிடுங்க. Was transferred from the East India Company to the British Crown. இது நமக்கு தெரியும் 1858ல எப்படி இதை மாற்றினாங்கன்னா குயின் விக்டோரியாவினுடைய பிரகடனம், குயின் விக்டோரியாஸ் ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு பார்ப்போம். அதன் வாயிலாக என்ன ஆயிடுச்சுன்னா கம்பெனி கிட்ட இருந்து நேரடியாக வந்து பிரிட்டிஷ் கிரவுன் ராணியுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்தியா போயிடுச்சு. ஈவன் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் ஃப்ரம் தி ஈஸ்ட் இந்தியா டு பிரிட்டிஷ் கிரவுன் டிட் நாட் மெட்டீரியலி ஆல்டர் தி சிச்சுவேஷன். இந்த கம்பெனி கிட்ட இருந்து பிரிட்டனுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ளே போன பிறகாவது ஏதாவது மாறிடுச்சா இந்தியாவில் அப்படின்னா, நாங்கள் தெளிவாகவே சொன்ன இந்தியாவை வந்து கிழக்கிந்திய கம்பெனி இனிஷியலாக எப்படி தான் யூஸ் பண்ணாங்கன்னா, அவர்களுடைய மதர்லேண்ட், அந்த மதர் கண்ட்ரி பிரிட்டன் நல்லா இருக்கணும்னா இங்கே என்ன பண்ணணும், வரிகள் போடணும், இங்கே வரக்கூடிய அந்த பொருட்கள் வந்து அந்த நாட்டுக்கு கொண்டு போகணுங்கிறது மட்டும்தான் அவர்களுடைய எண்ணமே தவிர, இந்தியாவை வந்து எப்பவுமே என்ன பண்ணல, அவர்களுடைய மதர் கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி அவங்க எங்கேயுமே யோசிக்கலை. அதான் இங்கே எந்த விதமான இண்டஸ்ட்ரி எதுவுமே இல்லை. ரா மெட்டீரியல்ஸ் உற்பத்தி பண்ணணும், ரா மெட்டீரியல்ஸ் பிரிட்டன் போகணும், அங்கே ஃபினிஷ்டு ப்ராடக்டை மறுபடியும் கொண்டு வந்து விற்பதற்கு மார்க்கெட் வேணும். அந்த மார்க்கெட்டும் மறுபடியும் எதுன்னு பார்த்தா இந்தியா தான். பொதுவாக ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து ரா மெட்டீரியல் எங்கே கிடைக்கிது, ரா மெட்டீரியல் கிடைக்கக்கூடிய இடங்கள் வந்து மிக முக்கியம். ரா மெட்டீரியல் பண்ண பிறகும் அது எங்கே விற்க முடியும், அதோடைய மார்க்கெட் என்கிற இடமும் மிக முக்கியம். இங்கே ரா மெட்டீரியல் மார்க்கெட் ரெண்டுத்துக்குமே அவங்க யூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை தான் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. Britain had exploited India over a period of 2 centuries of its colonial rule. On the basis of the form of colonial exploitation, economic historians have divided the whole period into 3 phases. நான் இந்த விஷயமும் தெளிவாக சொன்னேன். அந்த நேற்று தாதாபாய் நௌரோஜியுடைய புக்கை பற்றி பார்க்கும்போது அந்த புக்கில் அவர் பேசுகிறதே என்ன தான் பேசியிருப்பார்னா, அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் இந்தியாவை வந்து அவர்கள் எப்படி வந்து சுரண்டினார்கள், இந்தியாவுடைய செல்வங்கள் எப்படி இந்தியாவை விட்டு போச்சு அப்படிங்கிறத பற்றி தான் யார் பேசுகிறாரு, தாதாபாய் நௌரோஜி வந்து பேசுகிறாரு. ட்ரெயின் ஆஃப் வெல்த். பொதுவாக ட்ரெயின்னா வாஷிங் மிஷினில் ட்ரெயின் ஒரு பட்டன் இருக்கும். அந்த ட்ரெயினுங்கிற பட்டன் அமுத்துனா என்ன ஆகிடும்னா உள்ளே இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வெளியே கொண்டு போயிடும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த தண்ணியை வந்து மூவ் ஆகும். இங்கே ட்ரெயின் ஆஃப் வெல்த்னா இந்தியாவுடைய செல்வம் இந்தியாவை விட்டு எப்படி வந்து இவங்க வெளியே கொண்டு போனாங்க அப்படிங்கிறத அந்த புக்கில் வந்து மிக தெளிவாக வந்து நிறையவே பேசியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவர்கள் கொள்ளையடிச்சது அப்படிங்கிற அந்த வேல்யூ மட்டுமே பார்த்தா அந்த பீரியட்லேயே வந்து 50 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே என்ன இருக்கும். அந்த பீரியட் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து ஒரு 1900s வந்து வேல்யூ போட்டாவே 50 லட்சம் கோடின்னு இருந்திருக்கும். அது கிட்டத்தட்ட என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பார்த்தோம், ஒரு பெர் கேபிட்டா இன்கம் வந்து 1868ல் 20 ரூபா தான் இருந்துச்சுன்னு பார்த்தோம். 1900ல் அதிகமாக போச்சுன்னா அது ஒரு 100 ரூபாய் 200 ரூபான்னு தான் இருந்திருக்கு. அந்த பீரியடில் ஒரு 50 லட்சம் கோடி இங்கேருந்து சுரண்டப்பட்டது அப்படின்னு பார்த்தா மிக மிக பெரிய அமௌண்ட்டு. அதன் காரணமாக தான் இந்தியா என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே வந்து பாவர்ட்டி ஸ்ட்ரிக்கன் எக்கனாமியாக வந்து மாறிடுச்சு அப்படிங்கிறது நம்ம நேற்றே பார்த்த விஷயம். இன்னும் ஃபர்தராக இங்கே எப்படி வந்து அவங்க பிரிக்கிறாங்க டியூரிங் பிரிட்டிஷ் பீரியட், என்னென்ன எப்படி அவங்க வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் பீரியட் ஆஃப் மெர்ச்சன்ட் கேபிட்டல். The period of merchant capital was from 1757 to 1813. இப்போ அந்த பீரியடுடைய எக்கனாமியை என்ன பண்ணுறோம், 3ஆக வந்து பிரிக்கிறோம். எந்த பீரியடில் வந்து வணிகர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துச்சு, அடுத்தது எப்போ இண்டஸ்ட்ரீஸ் வந்து இங்கே கொஞ்சமாவது வர ஆரம்பித்தது, அடுத்தது வந்து ஃபினான்ஸ், எல்லாமே 3மே வந்து தனித்தனியாக பார்த்துடலாம். The period of merchant capital was from 1757 to 1813. அந்த பீரியட் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் ஐஎன்எம் படிச்சிங்கன்னா அதில் வந்து காந்தியுடைய பீரியட் எது, நேருவுடைய பீரியட் எதுன்னெல்லாம் கூட தனித்தனியாக பார்ப்போம். அதே போல் வந்து மொத்தமாக வணிகர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தது. இப்போ இங்கே வணிகர்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த கிழக்கிந்திய கம்பெனி என்பதே பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு குரூப் ஆஃப் மெர்ச்சன்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, இங்கிலாண்டில் இருந்து இங்கே இந்தியாவுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு பண்ணுறாங்க. குரூப் ஆஃப் மெர்ச்சன்ட்ஸ் தான் அந்த இடத்துல இருக்காங்க. The only aim of East India Company was to earn profit by establishing monopoly trade in goods with India and East Indias. மோனோபோலி அப்படின்னு சொல்லும்போது என்னது,
இந்தியா கூட வந்து வணிகம் செய்யணும், வணிகம் செஞ்சு ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணணும். ஓகே. பை எஸ்டாப்ளிஷிங் மோனோபோலி ட்ரேட்னா அவர்கள் மட்டுமே என்ன பண்ணணும், மொத்தமாக வந்து வணிகம் செய்வது, மற்றவர்கள் யாரையுமே எந்த விதத்துலையும் விடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து மிக தெளிவாக இருந்தாங்க. மோனோபோலினா இப்போ ஒரு துறையை எடுக்கிறோம், அந்த துறையில் அவர் ஒரே ஒருத்தர்கிட்ட தான் வந்து இப்போ சப்போஸ் ஜியோ மட்டும்தான் இருக்குது, ஏர்டெல் இல்லை, வேற வோடஃபோன் இல்லை அப்படின்னா என்ன ஆகிடும்னா ஜியோ என்கிற கம்பெனி வந்து மோனோபோலின்னு ஆகிட்டு அவர்கள் சொல்லக்கூடியது தான், இல்லை நீங்கள் வந்து இவ்வளோ தான் பே பண்ணணும், மந்த்லி வந்து 400 தான் 500 வேற யாருமே போட்டிக்கு இல்லாத பட்சத்தில் என்ன ஆகிடும்னா அவங்க வச்சது தான் அந்த இடத்துல வந்து சட்டம்ங்கிற மாதிரியே மாறிடும். அவர்கள் நிர்ணயம் செய்யக்கூடியது தான் வந்து லாங்கிற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி தான் ஒரு மோனோபோலி ட்ரேட், வேறு யாருமே இல்லாமல் மொத்த வணிகமும் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும், இந்தியாவில் அவர்கள் மட்டுமே வந்து விற்கணும், லாபம் ஈட்டணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இருக்காங்க. அடுத்தது இந்த ஈஸ்ட் இண்டீஸ் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இந்தோனேஷியா இந்த பகுதிகள்லையும் என்ன பண்ணாங்க, ஜாவா, சுமத்ராவில், மலேசியாவில் எல்லாம் கூட அவர்கள் வந்து வணிகம் செஞ்சாங்க. அந்த இடங்கள்லையும் இது வந்து குறிக்குது. இந்தியா பக்கத்தில் இருந்த அந்த நாடுகள்லையும் வணிகம் செஞ்சுன்னு தான் இருந்தாங்க இவங்க. During this period, India had been considered as the best hunting ground for capital by East Indian Company to develop industrial capitalism. India had been considered as the best hunting ground for capital by East Indian Company to develop industrial capitalism. Is Britain. Sentence இது வரல, இது பார்க்கலாம் என்னன்னு. Capitalism is to develop industrial capitalism in Britain. இது in Britain தான் கண்டிப்பாக in Britain. இது புக்கு அப்படியே தான் பார்த்து போட்டுருக்கேன், in Britain. அதாவது அங்கே முதல் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், எங்கேருந்து கொள்ளையடிச்சு கொண்டு போகணும், அங்கே வந்து டு டெவலப் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டலிசம். நீங்கள் தெளிவாகவே பார்த்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டில் ஸ்டார்ட் ஆகிட்டு கிட்டத்தட்ட 17th century இந்த 1700ன்னு சொல்லக்கூடிய இந்த பீரியடில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் மிக தீவிரமாக வந்து அங்கே நடந்துன்னு இருக்கும். அங்கே வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நிறைய மெஷின்ஸ் போடணும், அது இதுன்னு அவர்களுக்கு வந்து பெரிய ஒரு கேபிட்டல் தேவைப்படுது. அந்த இண்டஸ்ட்ரியல் கேபிட்டலிசம் பிரிட்டனுக்கு தேவைப்படக்கூடியதுக்கு எங்கேருந்து சுரண்டப்பட்டு இருக்குன்னு பார்த்தா முழுக்க முழுக்க இந்தியாவிலேருந்து தான் சுரண்டப்பட்டு இருக்கு. இன்னும் தெளிவாக பார்த்தீங்கன்னா 1757 பிளாசி போர், அடுத்தது 1764 புக்சர் போர், இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது இங்கே நடந்துன்னு இருந்த போர்கள் தான் என்ன பண்ணுதுன்னா 64ல் இங்கே வந்து இந்தியாவை கேப்சர் பண்ணும் பிரிட்டன், அதுக்கு வந்து அவர்களுக்கு நிறைய வரி தேவைப்படுது. இவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே இந்தியாவை கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர்களுடைய இன்னொரு காலனி அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காங்கிற அந்த அப்போ நாடு இல்லை, மொத்தமாக யூஎஸ்ஏன்னு இல்லை, அங்கேயும் குட்டி குட்டி காலனிஸாக தான் வச்சுன்னு இருந்தாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, வரி அதிகமாக்குறாங்க. ஒரு காலனி இந்தியாவை கேப்சர் பண்ணணும், அப்போ இன்னொரு பார்ட் நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த நார்த் அமெரிக்கா கான்டினென்ட்டில் அவர்களுக்கு இருந்த அந்த காலனிகளில் என்ன பண்ணுறாங்க, வரி போடுறாங்க. வரி எதன் மீதுன்னு பார்த்தீங்கன்னா டீ மேலே வந்து அங்கே வரி வருது. அதை எதிர்த்து தான் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் எதுக்கு வந்து வரி இவ்வளோ கொடுக்கணும், இவ்வளோ கொடுத்தா நம்ம வந்து அந்த காலனிஸை வந்து ரூல் பண்ணவே முடியாதுன்னு அங்கே இருந்த கவர்னர்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, பிரிட்டனுக்கு அகேன்ஸ்டாகவே போராடி அந்த நாடு இல்லை, இதுக்கு மேலே நாங்கள் வந்து பிரிட்டனுக்கு அடிமை கிடையாது, நாங்கள் வந்து சுதந்திரம் பெற்ற நாடு, இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திரத்தை வந்து பிரகடனம் செஞ்சுருப்பாங்க. அது முழுக்க முழுக்க என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்தியாவை வந்து கேப்சர் பண்ணணும். இந்தியா வந்து அவர்களுக்கு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு தேவையான முதல் மொத்தமாக எங்கேருந்து எடுக்கலாம், இந்தியாவிலேருந்து எடுக்கலாங்கிறது அவர்களுடைய நோக்கமாக இருக்குது இன் பிரிட்டன். இது அடுத்தது when Bengal and South India came under political shake of East India Company in 1750s and 1760s, the objective of monopoly trade was fulfilled. நேரடியாக பெங்காலும் சவுத் இந்தியாவும் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்தது காரணமாக பெங்கால் பார்த்திங்கன்னா அந்த 1757 பிளாசியில், அடுத்தது 64 புக்சரின் போது நேரடியாக என்ன ஆயிடுதுன்னா அங்கே டிவல் கவர்மெண்ட் அப்படின்னு போட்டு கிளைவ் வந்து உட்காந்துருப்பார். ஸோ பெங்கால் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. இங்கே சவுத் இந்தியாவும் நம்ம வந்து தனியாக இந்த டாபிக்ஸ் பார்க்குறோம், பாளையக்காரர்கள் அது இதுன்னு வந்து எல்லாருடைய
ஆட்சியையும் முடிச்சு கிட்டத்தட்ட 1800ல முழு ஒரு 1750 டு 1800 பார்த்தீங்கன்னா அவர்கள் சொல்வதை கேட்கக்கூடிய ஆட்கள், கப்பம் கட்டக்கூடிய ஆட்கள் அப்படின்னு இருந்தாங்க. ஒரு 1800ல முழுமையாவே என்ன ஆயிடுச்சு, சவுத் இந்தியா, கர்நாடிக் பகுதிகள் வந்து கிழக்கிந்திய கம்பெனியுடைய கண்ட்ரோல்குள்ள போச்சு அப்படின்னு பார்த்தோம். இந்த ரெண்டுமே பெங்காலும் சவுத் இந்தியாவும் இவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்ததன் காரணமா இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தி அப்ஜெக்டிவ் ஆஃப் மோனோபோலி ட்ரேட் வாஸ் ஃபுல்ஃபில்டு. அவங்க என்னது, நாம தான் வந்து பெரிய ஆளாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அங்கே சாதிச்சாங்க. அவர்களுக்கு போட்டியாக இருந்த ஃப்ரெஞ்சை வந்து போட்டியில் இருந்தும் வெளியே நீக்கிட்டாங்க. ஃப்ரெஞ்சு அங்கங்கே குட்டியாக மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க, ட்ரேடிங் போஸ்ட் பண்ணி வச்சுன்னு ட்ரேட் பண்ணுவாங்க, வணிகம் செய்வாங்களே தவிர அவங்க நேரடியாக என்ன ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியாவையோ பெங்காலை வந்து அட்மினிஸ்டர் பண்ணக்கூடிய ஆட்களாக ஃப்ரெஞ்சு இல்லை. முழுக்க முழுக்க கம்பெனி என்ன பண்ணிடுச்சு, பெங்காலையும் சவுத் இந்தியாவையும் கேப்சர் பண்ணியிருக்கு. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, த கம்பெனி அட்மினிஸ்ட்ரேஷன் சக்சீடட் இன் ஜென்ரேட்டிங் huge surpluses which were repatriated to England, and Indian leaders linked this problem of land revenue with that of the drain. அதாவது இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இவர்கள் மட்டுமே தனியாக வந்து வணிகம் செய்கின்ற காரணத்தினால், நம்ம ஏற்கனவே அந்த தாதாபாய் நவ்ரோஜியுடைய அந்த பாயிண்ட்டும் வந்து பேசணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய செல்வங்கள், அவர்கள் இங்கே ஈட்டக்கூடிய அந்த ப்ராஃபிட் வந்து என்ன இருக்குது, ஹியூஜ் சர்ப்ளஸ் இருக்குது. இது எல்லாமே என்ன எங்கே மூவ் பண்ணுறாங்கன்னா, வரக்கூடிய லாபம் எல்லாமே இங்கிலாந்துக்கு போகுது. இது என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாயிண்ட்டும் நேற்று தெளிவாக சொன்னேன். ஒருவேளை வந்து ஒரு பிஸ்னஸ் நடக்குது, அந்த லாபம் எல்லாம் நாட்டுக்குள்ளே இருக்குது, முகலாயர்கள் இந்தியா விட்டு கொள்ளையடிச்சின்னு போல் அந்த காசு இந்தியாவுக்குள்ளே இருந்தது, அது ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்கல, நாடு செல்வம் மிகுந்த நாடாகவே இருந்துச்சு. ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டன் பண்ணது ஃபுல்லாகவே என்ன பண்ணணும், வரக்கூடிய லாபம் பொருள் எல்லாமே வந்து இங்கிலாந்துக்கு கொண்டு போகணும்னு பார்க்குறாங்க. அதன் காரணமாகவே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய பொருளாதாரம் மொத்தமாக சுரண்டப்பட்டு மக்களிடத்து எந்த பொருளும் இல்லாத மாதிரி பண்ணிவிட்டுடுறாங்க. above all the officers of company were unscrupulous and corrupt. இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவர்களே வந்து தனியாக வியாபாரம் செய்வாங்க. இவர்களே ஒரு கம்பெனியை வந்து நிர்வாகம் செய்யக்கூடிய ஆட்கள். இனிஷியலாக வந்து தனியாகவே வியாபாரம் செய்வது. இவர் மேலே பார்த்தீங்கன்னா வாரன் ஹாஸ்டிங்ஸ் மேலேயும் கரப்ஷன் சார்ஜஸ் வந்திருக்கும். மாற்றி மாற்றி எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கரப்டாக இருந்திருக்காங்க. எப்படி பொருள் சம்பாதிக்கலாம் அப்படின்னு தான் அவங்களுக்கும் இருக்குது. அவர்களும் பொருள் ஈட்டினார்கள். அடுத்தது பார்த்தா இன்னும் ஒரு மேஜர் ஷேரும் என்ன ஆகுதுன்னா, இந்தியாவை விட்டு வெளியே போயின்னு இருக்குது. கேபிட்டல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி எப்படியெல்லாம் பொருள் ஈட்டுச்சு அப்படின்னு வந்து பார்க்குறோம். கம்பெனி இருந்த சிச்சுவேஷன் எல்லாமே அவர்களுக்கு சாதகமாக மாற்றி ஒரு மேஜர் ஷேர் ஆஃப் தி மணி எங்கே போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை விட்டு வெளியே இங்கிலாந்துக்கு வந்து போகுது. அடுத்தது, the period of industrial capital was from 1813 to 1858. During this period, India had become market for British textiles. India's raw materials were exported to London at low price and imported finished textile commodities to India at high price. இந்த பாயிண்ட் புரியுதா? இந்த இடத்துல இந்தியாவில் என்ன தான் பண்ணுறாங்கன்னா, அந்த பீரியடில் வந்து எதுவும் பெரிய தேவைகள் கிடையாது. அதிகபட்சமான டெக்ஸ்டைல் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், துணி வந்து விற்பது ஈஸி. மற்றதை போல் அப்போ வந்து நம்ம மக்களுக்கு கால்குலேட்டர் வேணும், இது வேணும், அது வேணும்னு எந்தவித பெரிய தேவைகள் கிடையாது. டெக்ஸ்டைல் வந்து ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரி அந்த பீரியடில். நம்ம இதுவும் பார்த்தோம், இந்தியாஸ் ரா மெட்டீரியல்ஸ் வேறு எக்ஸ்போர்ட்டட் டு லண்டன். இந்தியாவில் இருந்த அந்த காட்டன் கோட்டைகள் மொத்தமாக என்ன பண்ணுறாங்க, மான்செஸ்டருக்கு வந்து இங்கேருந்து லோ ப்ரைஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்போர்ட் பண்ண பிறகு வந்து அதை ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக வந்து இங்கிலாண்டில் மான்செஸ்டர் நகரத்தில் வந்து பண்ணிவிட்டு அங்கேருந்து அந்த மறுபடியும் ஃபினிஷ்டு ப்ராடக்ட் அந்த துணியை என்ன பண்ணுறது, இந்தியாவுக்குள்ளே வந்து இம்போர்ட் பண்ணுறது என்ன பண்ணுறாங்கன்னா, அதிகமான ப்ரைஸ்க்கு தான் வந்து விற்கிறாங்க. விற்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கம்மியான விலைக்கு இங்கேருந்து தான் ரா மெட்டீரியலே போயிருக்கு. ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் வேல்யூ அடிஷன் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அது ஒரு ஃபைனல் துணி ஷர்ட்டாவோ ஏதோ தைச்சே என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே விற்கிறாங்க. இன் திஸ் வே இந்தியன்ஸ் வேர் எக்ஸ்ப்ளாய்டட். இந்தியாஸ் ட்ரெடிஷ்னல் ஹேண்ட்கிராஃப்ட்ஸ் வேர் த்ரோன் அவுட் ஆஃப் கியர். ஏற்கனவே பார்த்தா கம்பெனி என்ன பண்ணிச்சு, அந்த வணிகர்கள் வந்து எப்படி கொள்ளையடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம். இங்கே இந்த
இதன் வாயிலாகவும் காசு இந்தியா விட்டு என்ன ஆயிடுச்சு, வெளியே போச்சு. அடுத்தது வந்து இண்டஸ்ட்ரி வந்து இவங்க போட்டது அதிகபட்சமாக வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. அதுவும் இண்டஸ்ட்ரி இங்கே கிடையாது. இந்தியா ஹேட் பிகம் ஏ மார்க்கெட் ஃபார் டெக்ஸ்டைல்ஸ். அவர்களுடைய டெக்ஸ்டைல்ஸ்க்கு இந்தியா மார்க்கெட்டை தவிர என்ன கிடையாது. இந்த இடத்துல இந்தியாவில் வந்து பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்க போடல. அதன் காரணமாக தான் என்ன ஆச்சு, அந்த செகண்ட் 5 இயர் பிளான் போடும்போது இந்தியாவில் கண்டிப்பாக இண்டஸ்ட்ரீஸ் இருக்கணும், இந்தியா வந்து ஒரு டெவலப்பிங் நேஷனாக மாறணும்னாவது குறைஞ்சபட்சம் இண்டஸ்ட்ரீஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ரேப்பிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படி 1956 to 61 அந்த பிளானில் கொண்டு வந்திருப்பாங்க. 56 இண்டஸ்ட்ரியல் ஆக்ட் வரும். அடுத்தது பீரியட் ஆஃப் ஃபினான்ஸ் கேபிட்டல். த தேர்ட் பேஸ் வாஸ் பீரியட் ஆஃப் ஃபினான்ஸ் கேபிட்டல் ஸ்டார்டிங் ஃப்ரம் closing years of 19th century and continuing till independence. During this period, finance imperialism began to entrench itself through managing agency firms, export-import firms, exchange banks and some export of capital. அது இது என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 1858 வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு அடுத்தது வந்து க்ளோசிங் இயர்ஸ் ஆஃப் 19th செஞ்சுரியுடைய முடிவில் இருந்து கண்டினியூங் டில் இண்டிபெண்டன்ஸ் அந்த பீரியட் ஃபினான்ஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். என்ன நடந்தது ஃபினான்ஸ் கேபிட்டல்? டியூரிங் திஸ் பீரியட் ஃபினான்ஸ் இம்பீரியலிசம் பிகேன் டு என்ட்ரான்ஸ் இட் செல்ஃப் த்ரூ மேனேஜிங் ஏஜென்சி ஃபர்ம்ஸ். மேனேஜிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்லும்போது கம்பெனி இங்கே என்ன பண்ணியிருக்குன்னா, கம்பெனியே சொல்லப்போனால் ஒரு மேனேஜிங் ஏஜென்சி தான் இந்த இடத்துல. கம்பெனி கிழக்கிந்திய கம்பெனி நேரடியாக வந்து 1858 பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ரூல் முடிஞ்சிச்சு. ஆனாலும் கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்கள் வந்து மொத்தமாக வெளியே போயிட்டாங்களா என்ன ஏதுன்னா, அவர்களுடைய சிப்பாய்கள் அது இதுதான் அப்படியே வந்து இங்கே மெயின்டைன் ஆச்சு. மேனேஜிங் ஏஜென்சி ஃபர்ம். அடுத்தது வந்து எக்ஸ்போர்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருட்களை வெளியே விற்பது. அடுத்தது வந்து இம்போர்ட் வெளிநாடுகளில் இருந்து பொருட்கள் வாங்குவது. அதன் வாயிலாகவும் என்ன பண்ணாங்க, ஒரு கேபிட்டல் வந்து அவர்கள் ஜென்ரேட் பண்ணாங்க. தென் எக்ஸ்சேஞ்ச் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ்சேஞ்ச் பேங்க்ஸ் என்ன இந்த இடத்துல ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து இந்த இடத்துல கொண்டு வரலாம். எக்ஸ்சேஞ்ச் பொதுவாக பேங்க்ஸ்ன்னு வச்சாலும் ரைட், அல்லது வந்து எக்ஸ்சேஞ்ச் பேங்க்னு வச்சாலும் ரைட்டு. அந்த பீரியடில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, டில் 1947 கிட்டத்தட்ட ஒரு டாலரும் ஒரு இந்தியன் ருப்பியும் என்ன ஆயிருக்குன்னா கிட்டத்தட்ட ₹1 மாதிரியே மெயின்டைன் ஆயிருக்கும். $1 is equal to ₹1 மாதிரியே இருந்திருக்கும். ஆனால் இவங்களுடைய பிரிட்டிஷ் பவுண்டை நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹2 ஈக்குவல் டு ஒரு பவுண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வேல்யூ மெயின்டைன் ஆயிருக்கும். பிரிட்டிஷ் பவுண்டுடைய வேல்யூ வந்து அதிகமாக தான் இருந்திருக்கும். அந்த எக்ஸ்சேஞ்சஸ் நடப்பதற்கு எக்ஸ்சேஞ்ச் பேங்க்கு அதுலேயும் கண்டிப்பாக என்ன ஆகும், ஒரு வருவாய் கண்டிப்பாக. ஒரு பொருளை வாங்கணும் விற்கணும் அப்படின்னா பிரிட்டனுக்கு ஒரு விவசாயி இங்கே வந்து ஒரு நெசவாளி என்ன பண்ணார், அவர் வந்து ஒரு கதராடியை நெய்து இருக்கார். அவர் விற்கணும் அப்படின்னா அவர் விற்றாலும் என்ன ஆகும்னா இங்கேருந்து பிரிட்டனுக்கு கொண்டு போய் விற்கிறாரு, அவருக்கு பவுண்ட் தான் கிடைக்கும். அது மறுபடியும் இங்கே கொண்டு வந்தால் அவர் ருப்பீஸ்க்கு மாற்றி ஆகணும். இந்தியன் ருப்பி தான் இருந்திருக்கு அந்த பீரியடில். பிரிட்டிஷுடைய பீரியடில் ருப்பிங்கிற அந்த நாணயம் தான் இந்தியாவுக்குள்ளே இருந்தது. அந்த ஒரிஜினல் இங்கிலாண்டில் இருந்தது பவுண்டு. அந்த எக்ஸ்சேஞ்சஸ் பண்ணக்கூடிய பேங்க் அண்ட் சம் எக்ஸ்போர்ட் ஆஃப் கேபிட்டல் பொதுவாக இங்கே கொடுத்துருக்காங்க. பிரிட்டன் டிசைடட் டு மேக் மேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ். ரயில் இங்கே என்ன பண்ணுறாங்க, அவங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னு தெளிவாகவே இருக்குது. எதில் இன்வெஸ்ட்மெண்ட்டு அவங்க ஏன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெளிவாகவே இருக்கும். மாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ். ஃபஸ்ட்டு ரயில், ரோடு, போஸ்டல் சிஸ்டம், தென் இரிகேஷன், European banking system and limited field of education etc. in India by plundering Indian capital. இது எதுவுமே என்ன ஆகலாம், அவங்க வந்து ரயில் போட்டாங்க, ரோடு போட்டாங்க அப்படின்னு நம்ம பேசினாலும் ரயில், அதாவது ஒரு வேளை பிரிட்டன் இல்லைன்னா இந்தியாவுக்குள்ளே வந்து ரயில் வந்திருக்குமா அப்படின்னு பேசுகிறோம். ஆனால் அவங்க போட்டது எதுவுமே என்ன கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டனில் இருந்து காசை கொண்டு வந்து இங்கே போடலை. மாறா இந்தியாவில் இருந்து எடுக்கப்பட்ட அந்த காசை வச்சுருந்தா என்ன ஆச்சுன்னா இந்தியாவில் வந்து இவர்கள் ரோடு அந்த ரயில்வே எல்லாமே போட்டாங்க. மறுபடியும் எதுவுமே இங்கே சும்மா இல்லை. ரயில்வே போட்டால் என்ன பண்ணலான்னா இந்தியாவுடைய டீப்பர் பார்ட் ஆஃப் இந்தியா ரொம்ப உள்ளேயே போயிட்டு என்ன பண்ண முடியும், வணிகம் செய்யலாம். இங்கேருந்து பொருட்கள் இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக மூவ் பண்ணுறது. ரோடும் அதே விஷயம்தான்.
போஸ்டல் சிஸ்டம்னா அவர்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் அது வந்து ஃபஸ்ட்டு யூஸ் ஆச்சு. இரிகேஷன் ஏன் செஞ்சு கொடுத்தாங்கன்னா விவசாயிகள் வந்து இதே அப்படியே துக்ளக் பார்க்கும்போதும் என்ன பண்ண முடியும்னா ஃபிரோஸ் ஷா துக்ளக் நிறைய கெனால்ஸ் வந்து உருவாக்குனார் அப்படின்னு வந்து பார்ப்போம். ஏன் கெனால்ஸ் உருவாக்கணும் அப்படின்னா நீர்ப்பாசனம் ஒழுங்காக வந்து விவசாயிகளுக்கு கிடைச்சா அவங்க விவசாயம் பண்ணுவாங்க. அதன் வாயிலாக என்ன பண்ணலாம், அவர்களிடம் ஒரு வரி போட்டு வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான். அடுத்தது யூரோப்பியன் பேங்கிங் சிஸ்டம். இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஃபினான்ஸ் ஒரு வேளை மக்கள் வச்சுன்னு இருக்காங்கன்னா அந்த காசு பேங்க்கில் போடுவாங்க. அந்த பேங்க் ஏதோ வட்டி கொடுக்குதுன்னு கூட வைத்தாலும் மொத்தமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் ஒரு இடத்துல சேருது. அது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு வேளை மற்ற நாடுகளில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும், இதில் பண்ணணும், மாற்றி பேங்கிங் சிஸ்டம் மொத்தமாக ஸ்டார்ட் ஆகிறதும் பார்த்தீங்கன்னா யூரோப்பில் தான் ஸ்டார்ட் ஆகுது. யூரோப்பியன் பேங்கிங் சிஸ்டம் இந்தியாவுக்குள்ளே வருது. அடுத்தது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் எதுலேயும் பண்ணாங்க, லிமிட்டட் ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன். இங்கே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுறது வந்து இன்ஃபில்ட்ரேஷன் தியரி அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதாவது அங்கே என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு வந்து சொல்லி கொடுக்கறது, ஒருத்தருக்கு கல்வி கொடுத்து அவர் என்ன பண்ணணும் மற்ற இந்தியர்களுக்கு வந்து கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் போகும். எல்லாருக்கும் வந்து யூனிவர்சல் எஜுகேஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கல, லிமிட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் எஜுகேஷனில் வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் நீங்கள் சில ஆக்ட் எல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணாங்க, எஜுகேஷனுக்கு வந்து அவங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிறுத்தினாங்க, செலவு வந்து பண்ணல அப்படின்லாம் கூட சில பாயிண்ட்ஸ் பார்க்க முடியும் ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது. Railway construction policy of British led to unimaginable as well as uneconomic. Railway construction policy என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா led to unimaginable as well as uneconomic condition. The poor Indian taxpayers had been compelled to finance for construction of railways. அந்த ரயில்வே என்ன ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இங்கிலாண்டில் இருந்து காசு கொண்டு வந்து போடல, மாறா வந்து இந்தியாவில் இருந்து தான் என்ன ஆச்சு, பொருள் ஈட்டப்பட்டு அதன் வாயிலாக தான் ரயில்வே வந்து போட்டாங்க. அதுவும் என்ன பண்ணுதுன்னா இங்கே எக்கனாமிக் கண்டிஷன் வந்து ரொம்பவும் டேமேஜ் பண்ணியிருக்கு. இந்த பொலிட்டிக்கல் பவர் வாஸ் ஹேண்டட் ஓவர் டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இன் 1858. என்ன பண்ணுறது, இங்கே தெளிவாக பார்த்தா மெர்ச்சன்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவர்கள் எப்படியெல்லாம் முடியும் மோனோபோலி ஆக்கிட்டு அதன் மூலமாக ஒரு காசை ஈட்டி அந்த காசை வந்து இங்கிலாண்டுக்கு அனுப்புறது. இங்கே வந்து இண்டஸ்ட்ரின்னு வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் வாயிலாக மறுபடியும் அந்த ரா மெட்டீரியல் இங்கேருந்து தான் போச்சு, அது இதுன்னு இந்த கதையும் பார்த்துட்டோம். ஃபினான்ஸ் அந்த மொத்தமாக என்ன பண்ணுறது, முதல் வந்து சேர்ப்பது எப்படியெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா இந்த ஏஜென்சி ஃபர்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு கலெக்ட் ஆகியிருக்கு. அடுத்தது வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்வதன் வாயிலாகவும் என்ன ஆகுதுன்னா அவர்களுக்கு லாபம்னு போயிருக்கு. எக்ஸ்சேஞ்ச் பேங்க்ஸுங்கிறதும் நான் அங்கே வந்து தெளிவாக சொன்னேன், ரெண்டு நாணயங்கள் இருந்திருக்கு. நம்ம என்ன தான் பிரிட்டனுக்கு கீழே இருந்திருந்தாலும் இந்தியாவுக்கு ரூபாய் தான் இருந்திருக்கு, அந்த இடத்துல பவுண்டு, அதை மாற்றி கொடுக்கணும் அது இதுனா. இன்றைக்கி கூட நீங்கள் ஒரு வெஸ்டர்ன் யூனியன் எதுலையாவது போனால் அதில் மாற்றும் போது என்ன ஆகும், ஒரு பர்டிகுலர் கமிஷன் வந்து அவங்க எடுத்துப்பாங்க, அதன் வாயிலாகவும் போகுது. அடுத்தது சில இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்க பண்ணாங்க அப்படின்னும் இருக்குது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மறுபடியும் என்னன்னா இந்தியாவில் இருந்த கேபிட்டலே எடுத்து இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த துறைகள் எல்லாத்தையும் வந்து அவங்க உருவாக்குனாங்க அப்படின்னு பார்க்குறோம். ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு பெரிய பாதிப்பை தான் உண்மையிலேயே கொடுத்தது. அது என்ன ஆச்சுன்னா இந்தியாவில் இருந்த டேக்ஸ் பேயர்ஸ் கிட்ட இருந்து தான், டேக்ஸ் பேயர் தான் எல்லாருமே இங்கே டேக்ஸ் பேயர் தான் அந்த பீரியடில். ஒரு விவசாயி இருக்காருன்னா விவசாயியும் டேக்ஸ் கண்டிப்பாக இங்கே கொடுத்து தான் இருக்காரு. எல்லாருமே டேக்ஸ் பேயர்ஸ். த பொலிட்டிக்கல் பவர் வாஸ் ஹேண்டட் டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இன் 1858. அடுத்தது டிக்ளைன் ஆஃப் ஹேண்டிகிராஃப்ட்ஸ். இந்தியாவில் இருந்த கைவினை பொருட்கள் அந்த மொத்தமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் பாதிக்கப்பட்டது. ஏன் பாதிக்கப்பட்டது என்ன ஆகுதுன்னு பார்த்தா இந்த டிஸ்கிரிமினேட்டரி டேரிஃப் பாலிசி பார்க்கலாம், லைன் பில் என்ன பார்த்துடலாம். இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ் ஹேட் ஏ வேர்ல்டு வைட் மார்க்கெட். இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் கன்சிஸ்டட் சீஃப்லி ஆஃப் ஹேண்ட் வீவ்டு காட்டன் அண்ட் சில்க் ஃபேப்ரிக்ஸ், கேலிகோஸ், ஆர்டிஸ்டிக் வேர்ஸ், வுட் கார்விங்ஸ் எக்ஸெட்ரா. இங்கே மொத்தமாக கைவினை பொருட்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கேருந்து பண்ணிவிட்டு வெளிநாடுகளுக்கு வந்து விட்டுருக்காங்க. இதில் மெயினாக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வியூடு காட்டன் அண்ட் சில்க் ஃபேப்ரிக்ஸ் இருந்திருக்கு. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா த்ரூ டிஸ்கிரிமினேட்டரி டேரிஃப் பாலிசி தி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பர்பஸ்ஃபுல்லி டெஸ்ட்ராய்ட் தி ஹேண்டிகிராஃப்ட். இது டிஸ்கிரிமினேட்டரி டேரிஃப் பாலிசி அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் ஒரு கதர் ஆடை இருக்குது,
ஹேண்ட் வியூடு காட்டன்னா இந்த கதரு. இந்த கதர் என்ன பண்ணுறாரு, ஒரு விவசாயி, ஒரு நெசவாளி இங்கே வந்து உற்பத்தி பண்ணிட்டு அதை விற்கலாம் அப்படின்னு வந்து அவர் லண்டனுக்கு போனால் அவருக்கு என்ன ஆகுதுன்னா, வரி வந்து அவருக்கு அதிகமாக இருக்குது. அந்த கதரின் மீது அவர் வந்து வரி அதிகமாக கொடுக்கணும். அவரால் என்ன பண்ண முடியல, அந்த வரி அதிகமாக்கும் போது அந்த பொருளுடைய ரேட்டையும் அதிகமாக்க வேண்டியதாகுது. கதர் என்ன ஆகுது, 100 ரூபான்னு இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க, காட்டன் வந்து 50 ரூபாய்க்கே விற்கிறாங்க. அப்போ மக்களும் எதை தான் விரும்புவாங்கன்னா, அவங்க வந்து அவர்களுடைய காட்டனுக்கு வந்து காட்டன் துணிகளுக்கு அவர் வந்து டேக்ஸ் வந்து போடல பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கதர் நெய்யணும்னா அதன் மீது என்ன இருக்கு, ஒரு டேக்ஸ் இருக்கு. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கதர் விற்கப்படுமா அப்படின்னா மக்களே என்னதான் வாங்குவாங்க, காட்டன் வந்து சீப்பாக இருக்கு, காட்டன் வந்து கதரை விட கொஞ்சம் வந்து குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ரெண்டுமே காட்டன் தான். ஆனால் இது வந்து ஹேண்ட் வியூடு காட்டன் கதர் என்பது, இது என்ன ஆகுதுன்னா மெஷின் வியூடாக இருக்கு. இந்த டிஸ்கிரிமினேட்டரி பாலிசிங்கிறது இதுதான். எதுலெல்லாம் முடியுமோ என்ன பண்ணுறது, டேக்ஸ் வந்து போட்டு இந்தியாவுடைய பொருட்கள் விற்கணும்னா, இந்தியர்கள் விற்கணும்னா அவர்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா ரேட் அதிகமாக்கணும் அப்படி என்பதை போல் இங்கே செய்து விட்டு, இதே வந்து ஒரு பிரிட்டிஷ்காரங்க விற்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகுது, டேக்ஸ் இல்லை அப்படின்னா அவர்களுக்கு அந்த பொருள் வந்து சீப்பாகவே இருக்கும், அவங்க ஈஸியாகவே விற்க முடிஞ்சிருக்கு. இதுதான் இங்கே நடந்த பிரச்சனை. ஏன் ஹேண்டிகிராஃப்ட் வந்து மொத்தமாக போயிடுச்சுன்னா, அவர்கள் வந்து ஒருவேளை செய்தாலும் விற்க முடியல. அப்போ இந்த தொழிலே வேணான்னு வந்து பல பல பேர் வெளியே போயிருக்காங்க. With the purpose, with the disappearance of Nawabs and kings, there was no one to protect Indian handicraft. அதுவும் நம்ம பார்த்தோம், இருந்த சவுத் இந்தியா ஃபுல்லாக அந்த நேற்று பார்த்த ஈவினிங் யூனிட்டில் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தோம். பாளையக்காரர்கள் நவாபையும் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அவர்கள் வந்து நம்பிக்கை இல்லாதவர், துரோகம் செஞ்சவர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கர்நாடிக் பகுதிகள் வந்து அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம். அப்போ இந்திய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்குன்னு யாராவது இங்கே இருந்தாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அடுத்தது இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட் குட் நாட் காம்பீட் வித் மிஷின் மேட் ப்ராடக்ட். இதுதான் இங்கே சொன்னது. இது வந்து ஹேண்ட்மேடாக இருக்குது இவங்க செய்யக்கூடியது. இது என்ன பண்ண முடியலன்னா மெஷின் மேட் ப்ராடக்ட் கூட வந்து போட்டி போடுவது வந்து சாத்தியம் இல்லாமல் இருக்குது. இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ரயில்வே இன் இந்தியா இன்க்ரீஸ் தி டொமஸ்டிக் மார்க்கெட் ஃபார் பிரிட்டிஷ் கூட்ஸ். அவங்க அந்த ரயில்வே போடுறதும் என்னன்னா, அவர்கள் கொண்டு வரக்கூடிய பொருட்கள் விற்பதற்கு இந்தியா தான் மார்க்கெட்டு. இந்தியாவுடைய டீப்பர் பார்ட் ஆஃப் இந்தியாவுக்குள்ளே போகணுன்னா கண்டிப்பாக என்ன வேணும், ரயில்வே இருக்கிற ஈஸியாக வந்து மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய எண்ணம். அதன் காரணமாகவே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்டிகிராஃப்டும் இந்த இடத்துல வந்து மொத்தமாக டிக்ளைன் ஆகிருக்கு. இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இந்தியன் எக்கனாமி டியூரிங் தி பிரிட்டிஷ் பீரியடில் என்ன ஆச்சு, பிரிட்டன் வந்து எப்படி உள்ளே வந்தாங்க, வணிகர்களாக வந்தாங்க, என்னென்ன அதுக்கு முன்னாடி போர்ச்சுகீஸ், இது எல்லாமே பார்க்குறோம். பேட்டில் ஆஃப் பிளாசிக் அப்புறமா என்ன ஆச்சு, 1858 வந்து அந்த சுச்சுவேஷன் இவர்களுக்கு மாறிடுச்சு, அது இதுன்னு எல்லாமே இது பண்ணிடுறோம். அடுத்தது வந்து இவர்கள் எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க இந்த கலோனியல் ரூலில் அப்படிங்கிறது இங்கே என்ன பண்ணிடுறோம்னா 3 வகையாக வந்து இதை பிரிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு மெர்ச்சன்ட்ஸ், அந்த கம்பெனியாக இருக்கும்போது அவர்கள் கொள்ளையடிச்சது. அடுத்தது வந்து இந்த இண்டஸ்ட்ரிகள் வாயிலாக அந்த பொருட்களை இங்கேருந்து கொண்டு போயிட்டு மறுபடியும் இந்தியா தான் மார்க்கெட்டுன்னு விற்கும்போது அங்கே நடந்த அந்த விஷயத்தை பார்க்குறோம். அடுத்தது ஃபினான்ஸ் கேபிட்டல், மறுபடியும் என்னாச்சு, இங்கே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. ரயில், ரோடு, இப்போ போஸ்டலுக்கு மறுபடியும் யாருக்கு தான் ஸ்டாம்ப் காசு கொடுக்கணும், பிரிட்டனுக்கு தான் போகும். எல்லாமே என்ன ஆயிருக்குன்னா இந்தியாவிலேருந்து வெளியே போயிருக்கு. இந்தியா எங்கேயோ என்னாச்சுன்னா ரயில்வே போட்டாங்கன்னு ஒரு சைடு பார்த்தா, இன்னொரு சைடு வந்து அது இந்தியர்கள் மீது ஒரு பெரிய சுமையை தான் கொடுத்துருக்கு. இதனை தொடர்ந்து என்னவும் ஆயிடுச்சுன்னா இந்தியன் ஹேண்ட்கிராஃப்ட் இண்டஸ்ட்ரி, அந்த கைவினை பொருட்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் மொத்தமாகவே வந்து பாதிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் இந்த இடத்துல. இந்த சிச்சுவேஷன் வந்து பிரிட்டிஷ் பீரியடில் எப்படி இருந்தது. அடுத்தது இங்கே என்ன பார்க்குறோம், லேண்ட் டென்யூர்ஸ் எப்படி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு பார்த்தா, இன்னொரு பாதி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அது வந்து எப்படி மாறிடுச்சு, இந்தியாவுடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு வந்து அடுத்த ஹாஃப் பார்ப்போம். மன்னிக்கணுங்க, அப்படியே கட் பண்ணி விட்டேன் நான். ஏதாவது டவுட் இருக்காமா அதில்?
ரொம்ப மொட்டையான டாபிக் அது. என்னென்ன நடந்தது பிரிட்டிஷ் பீரியட்லங்கிற மாதிரி அது போயின்னு இருக்கு. அது ஓகே தானே? அடுத்த டாபிக் போலாமா? ஹலோ? டவுட் இல்ல சார். சரிம்மா.